ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஸ்வரன். வெல்கம் டு SVTT டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ளோன் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து கெயின் மாஸ்டர் மூலமாக க்ளோன் வீடியோ இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மூலமாக பார்க்குறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் என்ன இந்த சேனலோட நிறைய குறைகளை பற்றி தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம அப்புறம் அனைத்து வீடியோக்குள்ளே உங்களுக்கு கூட சரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளோன் வீடியோ ரெடி பண்ணோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 2 வீடியோ எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நின்று எடுக்கணும். அதே கேமராவை அப்படியே வச்சு கேமரா இடத்த மாற்றாமல் இன்னொரு இடத்துல நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி 2 வீடியோ நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கெயின் மாஸ்டர் ஆப்குள்ளே போவோம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் ஐக்கான் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி வீடியோ எடுத்துறீங்களோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 16:9 கிளிக் பண்ணுறேன். அப்புறம் மீடியாவை நீங்கள் கிளிக் பண்ணணும். மீடியாவை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ எந்த ஃபுட்டேஜில் இருக்குது, எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வீடியோவை எடுக்கணும். வீடியோ எடுத்து நான் எடுத்துருக்க வீடியோ இதான் பாருங்கள். நீங்கள் இப்போ ப்ளே ஆகிட்டு பாருங்கள். இதான் எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ. 2வது வீடியோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மீடியாவில் எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 2வது வீடியோ வந்து லேயரில் எடுக்கணும். லேயரில் போய் மீடியாங்கிற ஐக்கானை தரணும். ஸோ 2வது வீடியோ எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை 2வது வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். 2வது வீடியோ செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் அது ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு உள்ள ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ நான் ப்ளே பண்ணி மாட்டேன் பாருங்கள். இது வந்து இப்போ வந்து நீங்கள் அந்த எடிட்டிங் ஆப்ஷனில் வந்து சிஸ்டருக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்க்ரீன் வந்து 2ஆக வந்து பிரிஞ்சிடும். இப்போ பண்ணுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோட இப்போ பிரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் உள்ள வீடியோவோட பாதி வந்து அங்கே தெரியுது. இப்போ 2வது வீடியோவோட பாதி வந்து இங்கே தெரியுது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேர் வர மாதிரி இது பாருங்கள். இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீனுக்கு மேலே இன்னொரு ஸ்க்ரீனை வைக்கும் போது அது பாதியாக உடையும் போது ஃபஸ்ட்டு உள்ள ஸ்க்ரீன் பாதி உடஞ்ச 2வது உள்ள ஸ்க்ரீன் பாதி உடஞ்சனால ஃபஸ்ட்டு உள்ள ஸ்க்ரீனில் பாதி தெரியும், இந்த உள்ள ஸ்க்ரீனில் உடஞ்சதில் மீதியும் தெரியுது. ஸோ அதான் இதோட கான்செப்ட். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்கள் கேலரி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த க்ளோன் வீடியோ மேக் பண்ணுறது. உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போடுறது ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரன்.